சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவங்க தான் நம்ம பொண்ணை காப்பாத்தினாங்க. தேங்க்ஸ் ரேகா. தேங்க்யூ ஸோ மச். நான் என் கடமையை தான் சார் செஞ்சேன். எல்லா சேனல்லையும் உன்னை பத்தின நியூஸ் தாமா. அந்த கிரிமினல் நீ கொன்னத பாராட்டாதவங்களே இல்ல. உங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்கிட்ட இருந்த டைரி செல்போன் இதெல்லாம் எடுத்து அவன் நெட்வொர்க்கே வளைச்சு புடிச்சிட்டீங்களே. உன்னால உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேருமா. டிவி இன்டர்வியூல ஹைலைட்டே எது தெரியுமாமா? கௌசிக்கோட மனைவி பிரியா உன்னை பாராட்டி பேசினதுதாம்மா. கௌசிக்கோட குடும்பமே இப்ப நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு நீதாமா காரணம். எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது. என்னப்பா, எதிர்பார்க்கறது மட்டுமே நடந்தா அது பேர் வாழ்க்கை இல்லை. கௌஷிக்கோட குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் ரேகா IPS. ஆனா இந்த ரேகா IPS ஆனதுக்கு காரணம்
கௌஷிக். வென விதைச்சவன் வெனை அறுப்பான்னு சொல்லுவாங்க. கௌசிக் விதைச்சது வென. ஆனா அதனாலதான் நீ ஐபிஎஸ் ஆன. நாட்டுக்கே நல்லது நடக்குது. ஏன் பல குடும்பத்துக்கே நல்லது நடந்தது. இந்த கௌசிக் குடும்பத்துக்கு நல்லது நடந்துருச்சே. அதான்ப்பா எனக்கும் சங்கடமா இருக்கு. நான் ஒரு சிறுமியை காப்பாத்தினது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அது ஏன் கௌஷிக்கோட பொண்ணா இருக்கணும்? அவ ஏன் ஒரு டெரரிஸ்ட் கையில மாட்டணும்? ஏன்பா விதி என்னோட வாழ்க்கையில மட்டும் இப்படி விளையாடுது? கௌஷிக்க நான் சந்திச்சதே தப்பு. அதனாலதான் என்னோட குடும்பமே அப்படியே செதறி போயிடுச்சு. நீங்க எல்லாரும் மட்டும் இல்லைன்னா நான் ஒரு தனி மரமா, அது ஒரு பட்ட மரமா இருந்திருக்க வேண்டியிருக்கும்பா. எல்லாத்துக்கும் காரணம் கௌஷிக். ஆனா அவனோட குடும்பத்துக்கு நான் ஒரு குலதெய்வம். ரேகா, இதுவும் நல்லதுக்கு தான். அவன் குழந்தைய நீ காப்பாத்துனதுதான் அவனுக்கு நீ கொடுத்திருக்கிற தண்டனை. அதை நினைச்சு நினைச்சு அவன் நொந்து போகணும். Congratulations, Miss Rekha. Thank you, sir. Well done, Rekha. Keep it Thank up. you, sir. இந்த ஆபத்தான காரியத்துக்கு யார் தலைமை தாங்குறீங்கன்னு நான் எல்லார்கிட்டையும் கேட்டப்ப துணிச்சலா தைரியமா முதலாளா முன் வந்தது ரேகா தான். ரேகா அந்த வேலையை கச்சிதமா செஞ்சதும் இல்லாம ஒரு குழந்தையுடைய உயிரையும் காப்பாத்திருக்காங்க. இது சாதாரண காரியம் இல்ல. சாதுரியம், புத்திசாலித்தனம், எதிரிகளுடைய பலவீனத்தை கண்டுபிடிக்கிற விதம் சிம்பிளி சூப்பர்ப். பத்திரிகை எல்லாம் பாராட்டிருக்காங்க. பொதுமக்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி நல்லா பாராட்டிருக்காங்க. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, டிசி கௌசிக்குடைய குழந்தை. நாமெல்லாம் அடையிற சந்தோஷத்தை விட டிசி கௌசிக் தான் அதிகமான சந்தோஷத்தை அடைவார். நம்ம எல்லாரை விட ரேகாவுக்கு அவர் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கார். இல்லையா மிஸ்டர் கௌசிக்? எஸ் சார். குட். தேங்க்யூ. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை தேடி தந்த ரேகாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். கீப் இட் அப். ஆபீசர்ஸ், அட்டென்ஷன். ரேகா, என் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா காப்பாத்திருக்க மாட்டேன்ல? நிச்சயமா காப்பாத்திருப்பேன் சார். ஏன்னா நான் நீங்க. இந்த யூனிஃபார்முக்கு பெருமையும் இருக்கு, மரியாதையும் இருக்கு, இதையும் இருக்கு. ஐயா, இங்க ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா? என்ன காரணமா தான் வந்திருக்க பாரு. வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் சார். இந்தாம்மா, ரொம்ப நன்றிம்மா. சார், எதுக்கு சார் இதெல்லாம்? நீ யாரை காப்பாத்திருக்க தெரியுமா? என் உயிரை. ஆமாமா, என் பேத்தினா எனக்கு உயிர். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் எதுக்குமே ஒரு வேலை வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு வேலையே இல்லை. நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஆனா நீ எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தியாமா, இந்த விஷயத்துல நான் உனக்கு கடன்காரன் ஆயிட்டேன். எதிர்காலத்தில் உனக்கு தேவைப்பட்டா இந்த கடனை எப்ப வேணா திருப்பி வாங்கிக்கலாம். கொடுக்க தயாரா இருக்க. கட்டாயம் கொடுப்பேன். அம்மா, இந்த நல்லியப்பர் சொன்னதுதான் கட்டாயம் செய்வேன். வரட்டுமாமா? வயசுல நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இருந்தாலும் நான் உன்னை வணங்குறேம்மா. வர மேடம். வரம்மா.
வணக்கம்ப்பா. என்ன சார் வேணும்? ரெகுலராக குடிக்கிறது. ஓகே சார். ஹலோ கௌசிக். ஹாய் பிரேம், உட்காருங்க. என்ன தனியா தண்ணி அடிக்க வந்திருக்கீங்க? நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல தெரியாதவங்க வந்து இந்த டேபிள் உட்காரத விட தெரிஞ்சவங்க நீங்க வந்திருக்கீங்க. எனி பெட்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க? நான் ரெகுலரா சாப்பிட்றதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க என்ன சாப்பிட்றீங்க? வேற சார் இதோ வந்துட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ. அப்படியே சாருக்கு என்ன வணக்கம் வேணும் சார். எனக்கு பிராண்டி ஒரு லார்ஜ். ஓகே சார். பிரேம், வந்ததுலேருந்து சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வீட்டில் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க சார். பிசினஸ்லாம் நல்லா நடக்குது. நீங்க இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, வீட்ல எல்லாம் பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நல்ல மனைவி, பணக்கார மாமனாரு. ஆனா உங்களுக்கு ஆபீஸ்ல தான் டென்ஷன் நினைக்கிறேன். எல்லாம் இந்த ரேகாவால தான் உங்களுக்கு பிரச்சனை. ரேகாவால் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? முன்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல கௌசிக் கௌசிக்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அந்த நிலைமை தலைகீழா மாறி எல்லாரும் ரேகா ரேகான்றாங்க. அதனால ஒரு ஆம்பளைக்கு டென்ஷன் வரலாம் இல்லையா? அப்புறம் பேசாம ஆம்பளை ஆபீசர்லாம் வளையல் மாட்டிக்கலான்னு வெளியில பேசிக்கிறாங்க. கௌசிக். பிரேம், தெரிஞ்சவருங்கிறதுனால பேச்சு கொடுத்தேன். உங்க லிமிட்ஸை தாண்டி போறீங்க. மைண்ட் யோர் வேர்ட்ஸ். லைஃப்ல ஒரு மாசம் ஜெயில இருக்க வேண்டியதாயிடுச்சு. எவ்வளவு கேவலம்! இதையெல்லாம் தடுக்காம கையை கட்டிட்டு சும்மா இருந்துட்டானே அந்த கௌசி பாவி. அந்த கௌசிக்கு எப்படி எல்லாம் குழஞ்சி பேசினா, கடைசியில் இப்படி கழுத்தறுத்துட்டானே. இனிமே இந்த போலீஸ்கார எவனையும் நம்ப கூடாது. என் மான மரியாதை எல்லாம் போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரேகா தான். காக்கி சட்டை போட்ட காட்டேரி என்ன ஜெயிலுக்கு அனுப்பினால, அவளையும் அவ குடும்பத்தை என்ன பண்றேன்னு பாரு. மேடம். எஸ், கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இன்னைக்கு வந்த லெட்டர்ஸ் மேடம். வச்சுட்டு போங்க. எங்களை வழிநடத்தி சென்ற எங்கள் உயிரின் மேலான தலைவனை கொன்ற ரேகாவின் உயிரை நாங்கள் எடுப்போம். இது நிச்சயம் சத்தியம். தமிழ்ச்செல்வன், அந்த ஃபைலோட போட்டோ காப்பி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது டெஃபினட்டா ஃபியூச்சர்ல தேவைப்படும். ஏன் சார், ஒரு கிரிமினல் மிரட்டல் கடிதம் அனுப்பியிருக்கோம். அதுவும் கமிஷனர் ஆபீஸ்க்கு. இது போஸ்டர்ல வந்ததா கொரியர்ல வந்ததாமா? போஸ்ட்ல தான் சார். ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்குன்னா அது எப்படி நம்ம சாதாரணமா விட முடியும்? சாதாரணமா விட முடியாதுதான். இருந்தாலும் இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். என்ன, நான் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் சத்தமா சலசலப்பா பேசிட்டு இருந்தீங்க, வந்த உடனே அமைதியாயிட்டீங்க. என்ன விஷயம்? இந்தாங்க மேடம். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? சிரிக்காம? உங்களுக்கு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு, நாங்கெல்லாம் டென்ஷனா இருக்கோம். நீங்க என்னடானா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு. அதே மாதிரி தான் இதுவும். நேரா மோதுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கோழையோட புலம்பல் இது. இதெல்லாம் கண்டுக்காம விட்டுறணும். ஜஸ்ட் ரவுடிஸ். மேடம், நீங்க தைரியமானவங்க தான், இல்லன்னு சொல்லல.
ஆனா இந்த மாதிரி வந்த மிரட்டல் கடிதத்தை நாம அலட்சியமா விடக்கூடாது. ஏன்னா இதுல ஏதாவது பின்னணி இருக்கும். எல்லாம் போக வேண்டிய உயிர் தானே. நீங்க இப்படி பிடிவாதமா பேசினா முடிவு மோசமா தான் இருக்கும். அவங்க எவ்வளவு தூரம் போனாலும் அதை தாண்டி போறதுக்கு நான் ரெடி. உங்களை மாதிரி சின்சியர் போலீஸ் ஆபீசருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்டோட கடமை. நானே பயந்து எனக்கு பாதுகாப்பு கேட்டாலோ இல்ல நீங்களே பாதுகாப்பு எனக்கு கொடுத்தாலோ அது எனக்கு பெருமை இல்ல. சோ வேண்டாம். மேடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்க சேவை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. உங்க அன்புக்கு நன்றி. ஓகே. வாங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன? என்னடா இவன் மறுபடியும் வந்துட்டானே, ரேகாவோட கல்யாண விஷயத்தை பத்தி பேச வந்திருப்பானோன்னு. அப்படிதானே? ஆமா. நீங்க நினைக்கிறது 100% கரெக்ட். இத பாருங்க, இந்த விஷயத்த நீங்களும் ரேகாவும் மறந்திருக்கலாம். ஆனா நான் மறக்கல. வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கன்னு உயிர் எடுக்கிறாங்க. அக்கா வேற விடாப்பிடியா இருக்கா. நான் தான் பிடி கொடுக்காம இருக்கேன். கட்னா ரேகாவை தான் கட்டுவேன் இருக்கேன். நீங்களாவது உங்க மகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? என் மேரேஜ் அப்ளிகேஷன் இவ்வளவு நாளா பெண்டிங்ல இருக்கு. டெரரிஸ்ட் எல்லாம் ரேகாவுக்கு மிரட்டல் கடிதம் அனுப்புறாங்களாமே. எதுக்குங்க இந்த ரிஸ்கான வேலை? ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாமே. உங்க குடும்பத்துல யாருக்குமே பயங்கிறதே கிடையாதா? எங்க குடும்பத்துல யாருக்குமே பயம்னா என்னன்னு தெரியாது. வாங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக் இருக்காதே. இத பாருங்க, நீங்க உங்களை பத்தி நினைக்காம இருக்கலாம். ஆனா என்னால உங்களை பத்தி நினைக்காம இருக்கவே முடியாது. ஏதோ தீவிரவாதிகளா உங்க உயிருக்கு குறி வச்சிருக்காங்களாமே. நான் பேப்பர்ல படிச்சேன். நான் உங்க மேல உயிரை வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பேப்பர்ல நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவா வருது. இப்ப நான் சொல்ல வந்தது, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த போலீஸ் உத்தியோகத்தை விட்டுறலாமே ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறது உத்தியோகம் இல்ல, கடமை. கடமைக்கும் உத்தியோகத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னா அது ஏன் தப்பு இல்ல. கெட் அவுட், கெட் அவுட். என்னம்மா அது? வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட இப்படியா பேசுறது? அப்பா, என்னோட உத்தியோகத்தை பத்தி யாராவது இப்படி பேசினா நான் அப்படிதான் பேசுவேன்ப்பா. குட் மார்னிங் மேடம். மேடம். என்ன ஜெயந்தி, என்ன பதட்டமா இருக்கீங்க? அன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி தினம் எழுதுறாங்களா? உன்னால் பலியான உயிர்கள் பல, ஆனால் அதற்கு பதில் உன் உயிரை நிச்சயம் வாங்குவோம், இது சத்தியம். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? வேடிக்கையா இருக்கு, சிரிக்காம என்ன செய்ய முடியும்? சரி, இது என்கிட்டயே இருக்கட்டும். ஓகே மேடம். எஸ் மேடம்.
டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்புறம் வாங்க டேய், 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 பார்த்துட்டு போயிட்டோம் ப்ளீஸ். மேடம் தீவிரவாதி கிட்ட இருந்து உங்களுக்கு மிரட்டல் கடிதம் வந்ததா சொல்றாங்களே உண்மையா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தினம் 100 லெட்டர்ஸ் வரும். அதுல ஒண்ணுதான் இந்த லெட்டரும். நானே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது நீங்க ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டென்ஷன் ஆறீங்க? வேற ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இருந்தா போடுங்களேன். மேடம் இதுல வெளிநாட்டு சதி இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை என் மூலமா கேட்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பேட்டில எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே. சார், ரேகா மேடத்துக்கு வந்த மிரட்டல் கடிதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்தா தினமும் ஒரு மிரட்டல் கடிதம் வரதான் செய்யும். மாசம் சம்பளம் வாங்கிக்கிற மாதிரி இதையும் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவமும் வேணும். இல்லனா இந்த காக்கி சட்டை போடுறதே வேஸ்ட். சார் மேடம் தைரியமா தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் பயந்தா கூட அந்த என்கவுண்டர் ஆபரேஷனை இவங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஆஸ் ஏ போலீஸ் ஆபீசரா ரேகா மேடத்தோட வெற்றி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா இருக்குங்க. மிஸ் ரேகா எங்க டிபார்ட்மெண்ட்க்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு பொக்கிஷன் கூட சொல்லலாம். அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. நிச்சயமா பாதுகாப்போம். Now you feel excuse me.